வாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறியை அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, சின்ன பீர்க்கானுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நான் பார்க்காம விட்டுட்டேன், அதனால இது கொஞ்சம் சின்ன பீர்க்கான் தான் எனக்கு கிடச்சிது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பீர்க்கான். காராமணி கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். சிகப்பு காராமணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது சிகப்பு காராமணிங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சிகப்பு காராமணி பண்ணிக்கலாம். குட்டை காராமணிங்க. இந்த பீர்க்கானை கட் பண்ணிடலாம். பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பீர்க்கானை எடுத்தாச்சு. பண்ணிக்கலாம். குட்டை காராமணி இந்த இருங்க, குட்டை காராமணி. கோவக்காய் கட் பண்ணிக்கலாங்க. சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த கோவக்காய்லாம். கட் பண்ணிட்டோம். ஏன் கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் காராமணி. இந்த வெயிலில் கூட எனக்கு காய்கறிகள் கிடைக்குதுங்க. சுகருக்கெலாம் நல்லதுங்க. நான் எத்தனை காய் நான் எடுத்துருப்பேன், நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து இருக்குது. இது பாருங்கள் நல்ல பெரிய காயாகவும் இருக்குங்க. இதெல்லாம் இது பாருங்கள் வருது. பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் கொத்தவரங்காய் காய்ச்சிக்கிட்டு இருந்ததுங்க நல்லா. திடீர்னு பார்த்தீங்கன்னா இலை காஞ்சி போயிடுச்சுங்க. நான் அப்புறம் என்ன பண்ணேன், இந்த பாருங்கள் வேறு பக்கத்தில் இப்படி இலைங்க காஞ்ச இலைங்களை மூடாக்கு மாதிரி போட்டுட்டேங்க. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ லேசாக துளுக்குது பாருங்கள். அடுத்த இதில் உங்களுக்கு காமிக்கிற அப்டேட்டு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இந்த மாதிரி வெயில் காலத்தில் இப்படி மூடாக்கு போட்டுருணுங்க. அப்போ நம்ம செடிங்களை காப்பாற்றணும். அதே மாதிரி செடி தான் இதையும் நான் காப்பாற்றினேன். பாருங்கள் இப்போ நல்லா பச்சை பசேன்னு வருது. இலைக்கு மூடாக்கு போட்டேங்க காஞ்ச இலைய. அதேமாதிரி கத்திரிக்காய் தக்காளியெலாம் நீங்கள் விதைக்கிறீங்கன்னா விதைச்சிட்டு மண்ணை மூடி வச்சுட்டு இந்த மாதிரி காஞ்ச இலைகளை மூடி வச்சுருங்கங்க. இப்படி தான் இது துளுத்துதுங்க இந்த வெயில் காலத்தில் எனக்கு. இந்த மாதிரி பாருங்கள், இதையும் அப்படி தான் மூடி வச்சேன். பாருங்கள் இப்படி துளுத்து வந்துடுச்சு. இந்த பாருங்கள் இதுவும் அப்படி தான் ஒரு இலையை தாங்க வச்சு மூடி வச்சேன். மூடிட்டு இப்போ துளுத்துருச்சுங்க. இந்த பாருங்கள் நான் 4 விதை தான் போட்டேன், 4ம் முளைச்சிருச்சு. எனக்கு 4 விதை கத்திரிக்காய் விதை போட்டுங்க. நல்லபடியாக முளைச்சிருச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெயில் காலத்தில் கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி வெண்டைக்காய் இந்த மாதிரி நீங்கள் புதைச்சிட்டு இந்த மாதிரி இலையை வச்சு மூடி, ஆனால் டெய்லி திறந்து தண்ணி தெளிக்கணும், திரும்பி மூடணும். அந்த மாதிரி முளைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நல்ல ரிசல்ட்டுங்க. பச்சை மிளகாலாம் எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு மிளகாய் போட்டாவே நல்லா காரமாக இருக்குங்க. நமக்கு குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. நம்ம வீட்டு மிளகான்றப்போ நமக்கு ஒரு சந்தோஷங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அங்கங்கே இருக்கும் மிளகா இங்கே பாருங்கள். இதில் கூட கிடக்கு பாருங்கள். இன்னும் பூத்துக்கிட்டும் வருது. இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க குட்டியாக பழுத்து இருக்கு. பாருங்க ஒரு வெரைட்டி. இது ரெண்டுமே பாருங்கள் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். ரணக்கிளிங்க, இது கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க. டெய்லி நம்ம ஒரு 2 இலை சாப்பிட்டோன்னா நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வளர்க்கணுங்க. ஆரோக்கியத்துக்கு உள்ளதை கண்டிப்பாக நம்ம வளர்க்கணும். கஷ்டமே கிடையாதுங்க. பாருங்கள் அங்கங்கே நான் ரணக்கிளி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப சிறந்ததுங்க அது. நமக்கு தேவையான பிரண்டை எடுத்துக்கலாங்க. சதுர பிரண்டைங்க. நான் 3 வகை பிரண்டை வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துக்கலாம்.
ரெண்டெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இப்போ எல்லாருக்கும் கால் வலிக்கு ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து நம்ம இலைப்பரண்டையும் சேர்த்து பண்ணிக்கலாம், சமைக்கலாங்க. இந்த இலைப்பரண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் வச்சுருக்கேன். இன்னொன்று அங்கங்கே சொருகி இருக்கேன், எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணுங்க. இதை பாருங்கள், இந்த இலைப்பரண்டெல்லாம் ரொம்ப முக்கியங்க நமக்கு. பாருங்கள், சின்ன ஒரு இதில் தாங்க வச்சுருக்கேன், அதில் வந்திருக்குங்க. அங்கங்கே சொருகி வச்சுருப்பேங்க. ஸோ எனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிரண்டை இதையும் கட் பண்ணிக்கலாம். பிரண்டை எடுத்துக்கலாம் பாருங்கள். அங்கங்கே சொருகி வச்சுருப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கங்கே இருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். பிரண்டை, கொய்யா இலை எடுத்துக்கலாம். சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. நம்ம கொய்யா வளர்க்குறோமோ இலையை வளர்க்கணுங்க. இதை எடுத்துக்கலாம். ஒரு 4 இலையில் வெந்தயம் போட்டு குடிச்சிங்கன்னா சுகருக்கு ஊசி போடுற லெவலுக்கு நம்ம போக தேவையில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக கொய்யா வளர்க்கணுங்க. இலை நம்ம கொய்யா வளர்க்குறோமோ இலை வளர்க்கணும். இப்போ சங்குப்பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். நெகிழி அங்கங்கே நான் வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த இலையை நம்ம சாப்பிட்டோன்னா ஸோ நம்ம கண்டிப்பாக இது வளர்க்கணுங்க. இலைப்பரண்டை இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அங்கங்கே சொருகி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் நீங்கள் முளைக்கலன்னு கவலைப்பட தேவையில்லைங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. வெண்டைக்காய் விதை அந்த மாதிரி விதைங்களை ஊற வச்சுட்டு, கத்திரிக்காயெலாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் போட்டேங்க. விதைங்களை போட்டுட்டு நான் இந்த இலையை வச்சு இப்படி மூடி வச்சுட்டேங்க. ஒரு நல்லான இடத்துல வச்சிடணும். அப்படி உள்ள செடி தான் இது வளர்ந்துருக்குங்க. இந்த பாருங்கள், எனக்கு ரொம்ப நாளாக வளர்ன மாதிரி இந்த மெத்தடில் பண்ணங்க. இலையை மூடி வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா இப்படி முளைப்புத்தன்மை வந்துடுது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடையான என்னென்ன காய்கறிகள் பார்க்கலாம். கோவக்காய் கிடச்சிருக்கு, பீர்க்கான், அதுக்கப்புறம் காராமணி குட்டை நீட்டுங்க, பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரணகிளிங்க, இது பார்த்திங்கன்னா கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ரணகிளி 2 இலையை நம்ம சாப்பிட்டோன்னா கிட்னியில் இருக்க ஸ்டோனில் இருக்க கல் கூட கரைஞ்சி போயிடுங்க. அவ்வளோ நல்லதுங்க கிட்னிக்கு. ஸோ என்ன நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அதை கண்டிப்பாக வளர்க்கணுங்க. அது தவிர பிரண்டைங்க, சதுரப்பரண்டை, இலைப்பரண்டை கிடச்சிருக்கு. எனக்கு தேவையான கொய்யா இலையை கொண்டாந்துருக்கேன். அது வெந்தயம் போட்டு சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. ஊசிக்கு போடாத அளவுக்கு நம்ம சாப்பிட்லாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சங்குப்பூ கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது. அது தவிர பெண்களுக்கு மாதவிட பிரச்சனை, ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சங்குப்பூ. அது தவிர எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பச்சை மிளகாய், கோவக்காய் கிடச்சிருக்கு. சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க கோவக்காய். ஏற்கனவே என் சேனலை பார்த்திங்கன்னா நிறையா அறுவடை பண்ணியிருக்கேன். அது கோவக்காய் எனக்கு கிடச்சிருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா கீரைங்க, வெரைட்டி ஆஃப் கீரை, அரிய வகை கீரைங்க. இதில் பார்த்திங்கன்னா மாயான் கீரை, மயில் கீரை, அப்புறம் சக்கரவர்த்தி கீரை, அப்புறம் கல்யாணி முருங்கைக்கீரை, அந்த மாதிரி எனக்கு கீரை கிடச்சிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்டதை நன்மையை கொடுக்குதுங்க. இந்த கல்யாணி முருங்கைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்களுக்கு மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது தவிர இது கருமுட்டையும் நீர்க்கட்டிக்கும் ரொம்ப சிறந்ததுங்க இந்த கல்யாணி முருங்கைக்கீரை. இது யூரினில் எரிச்சல் இருந்தாலும் இது சரி செய்யுங்க. இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். அரிய வகை கீரை இவ்வளோ நன்மை இருக்குங்க. இந்த கல்யாணி முருங்கை
மயில்கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இயற்கை சத்து அதிகமாக இருக்குதுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி மாயன் கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாக நம்ம சாப்பிட்றோங்க. ஸோ எந்த வகை ரசாயன பொருளாமல் செய்கிறது. இது வந்து நீங்கள் வந்து விதை மூலியமாகவோ கட்டிங் மூலியமாகவோ நம்ம கீரைகளை வளர்க்கலாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ நான் இன்றைக்கி பாருங்கள், பிரண்டை துவையல் பண்ணி கீரை கடைஞ்சி எல்லா காயையும் போட்டு பொரியல் பண்ணிடுவேங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு காய் நம்மளதுன்னு எடுத்து சாப்பிட்றப்போ இந்த வெயில் காலத்தில் கூட எனக்கு கிடச்சிருக்குங்க இவ்வளோ. ஸோ நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. எந்த வகை ரசாயன பொருளாமல் நம்ம செய்கிறோம், நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. கீரைகள்லாம் நமக்கு எப்போ வேணாலும் கிடைக்குங்க, எந்த மாதத்திலையுமே நமக்கு கிடைக்கக்கூடியது. அதெல்லாம் ஈஸியாக வளர்த்துடலாங்க. நம்மளுடைய உடலில் இருக்க எல்லா உறுப்புக்கும் உள்ளுறுப்பை பாதுகாக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. தேங்க்யூ.